Shri Ram Jai Shri Ram குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது என்று சீதா ஆச்சரியமா கேட்டாளாம். லக்ஷ்மணன் செய்த தவறை சரி கட்டுவதற்கு ராமன் என்ன அனுப்பினார்னு ஹனுமான் சொல்றாராம். இத்தனை பக்தர்கள் இருக்கும்போது ஏன் ஹனுமான தேர்ந்தெடுத்து மோதிரத்தை கொடுத்தார்னால், ஹனுமானுக்கு ராமன் மேல கொஞ்சம் வருத்தம் உண்டு. ராமனை விட்டு பிரிந்தோம்னு சொன்ன உடனே பிராணன் போக வேண்டாமானால் அப்படி சொல்ல முடியாதாம். ராமசுக்ரீவயோர் ஐக்கியம் தேவ்யேவம் சமஜாயத தத ஹனுமந்தம் ச மாம் வித்தி தயோஹோ தூதம் உபாகதம். அவர் சொல்றது, ராமசுக்ரீவயோர் ஐக்கியம் உபஜாயத, ராமனும் சுக்ரீவனும் ஒன்றானார்கள், ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆகிவிட்டார்கள் என்று ஹனுமான் சொன்னார். சீதைக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி வானராணாம் நராணாம் ச கதமாசீத் சமாகமாக, அவர்களோ நரர்கள், ஒரே எழுத்து தான் வித்தியாசம். மனிதனுக்கு நரன் என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர், குரங்குக்கு வா நரன் அப்படின்னு பெயர், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ஒரு எழுத்து வித்தியாசம் இருக்கே, குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது என்று சீதா ஆச்சரியமா கேட்டாளாம். ஹனுமான் சொன்னார், இதோ என்ன பார்த்தா தெரியலையான்னு ஹனுமான் சொல்லுகிறார். வானரான ராமசுக்ரீவையோர் ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயத, இப்படி நெருக்கமான நட்பு சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்டதுன்னு சொன்னார். எப்படி நெருக்கம்னால், சீதையை ஒருவன் அபகரித்து கொண்டு போனான்னால் மனைவியை ரட்சிக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களைத்தான் அனுப்புவா. ஒன்று லக்ஷ்மணனை ராமன் அனுப்பி இருக்க வேண்டும், அவ்வளவு நம்பிக்கையான தம்பி லக்ஷ்மணன் தான் கூட இருந்தார். ஆனால் லக்ஷ்மணனை அனுப்பாமல் உம்மை தேடுறதுக்கு என்ன அமைச்சிருக்கார் பாரும். அவ்வளவு நெருக்கம் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும். இல்லாட்டா சொந்த மனைவி யாரானு திருடிண்டு போயிட்டார்னால் நண்பனுடைய ஒரு மந்திரியோ நண்பனுடைய தூதனை கொண்டா அனுப்புவோம். தன் சொந்த தம்பி கூட இருக்கும்போது ஏன் அவர் அனுப்பலைன்னால், அந்த அளவுக்கு ராமனும் சுக்ரீவனும் ஒன்றானார்கள், நண்பர்களானார்கள். அப்ப லக்ஷ்மணன் வர வேண்டிய இடத்தில், இன்னும் சொல்ல போனால் லக்ஷ்மணன் செய்த தவறை சரி கட்டுவதற்கு ராமன் என்ன அனுப்பினார்னு ஹனுமான் சொல்றாராம். அவர் தான் உன்னை தனியா விட்டுட்டு வந்தது, லக்ஷ்மணன் தவறு செய்து விட்டார், அந்த தவறை சரி செய்வதற்கு என்னை அனுப்பி இருக்கிறார். ஹனுமந்தம் ச மாம் வித்தி தயோஹோ தூதம் உபாகதம், நான் அவர்களுடைய தூதன், சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நான் தூதன். இதுதான் ஹனுமான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டது. இது ரொம்ப முக்கியம். சீதையோடு பேசினார். அவளை பார்த்த உடனே ராமன் மேல ஹனுமானுக்கு ஒரு கோபம் வந்ததாம். இதுவரைக்கும் ஹனுமான் அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்னு தெரியணும் இல்லையோ, இத்தனை பக்தர்கள் இருக்கும்போது ஏன் ஹனுமானை தேர்ந்தெடுத்து மோதிரத்தை கொடுத்தார்னால், ஹனுமானுக்கு ராமன் மேல கொஞ்சம் வருத்தம் உண்டு. இவ்வளவு பெரிய வம்சத்துல பிறந்திருக்கார், வசிஷ்டருக்கு சிஷ்யர், நாளைக்கு பெரிய ராஜாவாக ஆளப்போகிறார். ராஜான்னு சொன்னால் கொஞ்சம் ஆசாபாசங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். என்னமோ ஒரு மனைவி, இவருக்கு மட்டும்தான் மனைவி இருப்பது போல, அந்த பெண்டாட்டியை காணும்னு உடனே தூங்க முடியல, சாப்பிட முடியல, திடீர்னு சீத்தைன்னு அடைச்சிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். ரொம்ப நிறைய சம்பிரமமா இருக்க. ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு பெரிய வானரப்படையை திரட்டி 4 திசைகளிலையும் தேடி இவ்வளவுலாம் கஷ்டப்படணுமா ஒரு பெண்ணுக்காக என்று ஹனுமானுக்கு எண்ணம். ராமன் பார்த்தார், இவர் தான் சீதையை பார்க்கணும், இவர் சீதையை பார்த்தால் தானே அவளுடைய பெருமை புரியும். அவரோ பிரம்மச்சாரி, பெண்ணினுடைய பெருமையே தெரியாது, சீதையினுடைய பெருமை கண்டிப்பா தெரியாது. அதனால அவரை ராமன் தேர்ந்தெடுத்தாராம். இவர் போய் சீதையை பார்த்த பிறகு நான் ஏன் இப்படி சீதைக்கு உருகுகிறேன்னு அவருக்கே புரியும் என்று ராமன் அனுப்பினார். அதே போல ஹனுமான் சீதையை தொலைவிலிருந்து பார்த்த உடனே ஹனுமான் சொல்ற வார்த்தை, துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோயத் அனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. ராமன் இன்னும் உயிரோடு இருக்காரே, எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு ஹனுமான் சொல்றாராம். துஷ்கிருதம் கிருத்தவான், ரொம்ப செய்வதற்கு கடினமான செயல், அந்த செயலை ராமன் செய்திருக்கிறார். என்ன செயல்னால், இவளை விட்டு பிரிந்து தாரயதி ஆத்மனோ தேகம், இன்னும் உடலை விடாமல் உயிரை விடாமல் உயிரோடு இருக்காரோ இல்லையோ, இது பெரிய காரியம்தான். ராமனுக்கு ஈரமே இல்லை, கல் நெஞ்சுக்காரன்னு ஹனுமான் வெய்கிறார். இவர் தான் ராமன் எதுக்கு இவ்வளவு உருகிறார்னு கேட்டவர். இப்ப இப்படி சொல்றாரு என்னால் சீதையினுடைய பெருமை இப்பதானே தெரிந்தது, அதனால உருகிறாரே. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோயத் அனயா பிரபுன்னு தெரிவித்தார். அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அழகா கேள்வி கேட்கிறார். ஏன் இதே கேள்வியை சீதையை பார்த்து கேட்கலாமோ இல்லையோ? சீதையை விட்டு பிரிந்து ராமன் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்காரே,
ரொம்ப கல் நெஞ்சுக்காரர், அவருக்கு ஈரமே இல்லை, அவருக்கு உயிர் உடனே போயிருக்கணும், இன்னும் உயிரோடு இருப்பது ஆச்சரியம் என்று ஹனுமார் சொல்லாரோ இல்லையோ. அந்த கேள்வியை வார்த்தையை சீதையை பார்த்து சொல்லலை. ராமனை விட்டு பிரிந்து சீதை இன்னும் உயிரோடு இருக்காளு, அவளும் கல் நெஞ்சுக்காரி, அவளுக்கு உடனே பிராணன் போயிருக்க வேண்டாமா? ராமனை விட்டு பிரிந்தோம்னு சொன்ன உடனே பிராணன் போக வேண்டாமானால் அப்படி சொல்ல முடியாதான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.